எல்லாமே நீங்கள்தான். உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களுக்காக, மக்களோட நலனுக்காக அல்லும் பகலும் அயராது கண் துஞ்சாது பாடுபட்டு வர்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களோட தொலைநோக்கு திட்டங்கள், தமிழகத்தை நாட்டின் முன்னோடி மாநிலமாக மாற்றி வர்ற முதலமைச்சரோட சிறப்பான செயல்பாடுகள், அயல் நாடுகளும் வியந்து போற்றும் முதலமைச்சரோட தீர்க்க தரிசன பார்வைகள், கிராமங்கள் பொருளாதார ரீதியா உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்கள், சிறுபான்மையினர் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுத்தப்பட்டு வர்ற நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் நீங்கள் அறிந்து கொள்ற வகையில அமைக்கப்பட்டுள்ளதுதான் இந்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றல்ல ரெண்டல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல திட்டங்கள், இன்னும் சொல்ல போனா பலராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத இத்தனையும் சாத்தியம்தானான்னு நினைக்க தோன்ற அளவுக்கு மகத்தான மக்கள் நல திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வராங்க. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியா உயர்த்துறதுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நீண்ட நெடிய போராட்டம் உள்ளிட்ட செயற்கரிய செயல் திட்டங்களை மக்கள் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில உருவாக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிதான் இன்றைய முதலமைச்சர் நேரம். விவசாயிகளோட வாழ்க்கையில ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க பல்வேறு சட்ட போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெற்றிருக்காங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோட இடையறாத முயற்சியின் விளைவா 37 ஆண்டுகளுக்கு பிறகு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்காக அடைப்பான்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெற்றி அடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்த ஒரு குறுந்தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் என்ற வாக்கிற்கேற்ப தமிழக விவசாயிகளின் வாழ்வு மேம்பட வேண்டுமென்றால் தமிழக அணைகளின் நீர்மட்டம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா கேரள அரசின் கெடுபிடிகளையும் முந்தைய மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசின் கெடுமதிகளையும் தாண்டி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த மேற்கொண்ட நீண்ட நெடிய சட்ட போராட்டங்களுக்கு 37 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த வெற்றியாக முல்லை பெரியாறு அணையின் மதகுகள் இறக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பொதுமக்களின் வாழ்வாதாரத்துக்கு உயிர் நாடியாக விளங்கும் முல்லை பெரியாறு அணை பிரச்சினை குறித்து கடந்த 2002ஆம் ஆண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுரையின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக வலுவான வாதங்கள் எடுத்துரைக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்திக் கொள்வதற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கடந்த 2006ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை முற்றிலும் அவமதிக்கும் வகையில் கேரள அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லத்தக்கதல்ல என உத்தரவிடக் கோரி கடந்த 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டாக்டர் AS ஆனந்தை தலைவராக கொண்டு 5 நபர்களை கொண்ட அதிகாரம் படைத்த குழுவினை அமைக்க உத்தரவிட்டது. இக்குழுவில் முந்தைய மைனாரிட்டி திமுக அரசின் முதலமைச்சர் கருணாநிதி தமிழகம் இடம்பெறாது என அறிவித்தார். இதற்கு அறிக்கையின் மூலம் பதிலளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் சார்பில் பிரதிநிதியை நியமித்தால்தான் தமிழகத்தின் நலனை காப்பாற்ற முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு முன்பு தமிழக அரசின் சார்பில் நியாயமான, வலுவான, தெளிவான, திறமையான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. இதையடுத்து கடந்த 2012ஆம் ஆண்டு
தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு உச்சநீதிமன்றத்தில் அளித்தது. இதன் அடிப்படையில் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் தலைமையிலான 5 நீதியரசர்களை கொண்ட அரசமைப்பு அமர்வு மத்திய நீர்வள குழுமம், தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் சார்பில் நியமிக்கப்படும் 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி அளவுக்கு உயர்த்தப்படுவதை மேற்பார்வையிட வேண்டும் என தீர்ப்பளித்தது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தும் வகையில் 3 குழுவை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி பிரதமரை டெல்லியில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்து தீர்ப்பின் அம்சங்களை விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார். இதன் நியாயத்தை புரிந்து கொண்ட பிரதமர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் ஆவண செய்வதாக உறுதியளித்தார். அதன்படி மேற்பார்வை குழு அமைப்பதற்கான ஆணையை கடந்த 1ஆம் தேதி மத்திய அரசு வெளியிட்டது. இதையடுத்து நடைபெற்ற மேற்பார்வை குழு கூட்டத்தில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு நீரை தேக்கி வைப்பதற்கு ஏதுவாக அடைப்பான்கள் இறக்கப்பட்டன. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கருமமே கண்ணாயினார் என்று நீதிநெறி விளக்கத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதற்கு இணங்க மக்களின் நலனுக்காக தொலைநோக்கு திட்டங்களை, தீர்க்க தரிசன திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருகிறார். விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகளும் பொதுமக்களும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. பெரியார் அணையை உருவாக்கிய கர்னல் ஜான் பெனிக்விக் அவர்களை நினைவு கூறும் வகையில லோயர் கேம்ப்ல 2500 சதுரடி பரப்பளவுல அவரது சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்படும் என 2012ஆம் ஆண்டே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க அறிவிச்சாங்க. தன்னோட சொத்துக்களை விட்டு முல்லை பெரியாறு அணையை உருவாக்கிய கர்னல் ஜான் பெனிக்விக்க நினைவு கூறுற வகையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவிச்சதன்படியே 1,25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல மணிமண்டபம் கட்டி அடுத்த ஆண்டே மணிமண்டபத்தை திறந்து வச்சாங்க. இது பற்றி இப்போ விரிவா பார்க்கலாம். கர்னல் ஜான் பெனிக்விக் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டபோது சென்னை மாகாணத்தின் பொதுப்பணித்துறை பொறியாளராக 1895ஆம் ஆண்டு பணியாற்றினார். பெரியாறு அணை கட்டப்படுவதற்கு முன் வைகை வடிநில பரப்பில் பலமுறை மழை பொய்த்து மிகுந்த உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாறாக ஓடி கடலில் வீணாக கலப்பதைக் கண்ட பெனிக்விக் ஆற்றின் குறுக்கே அணை கட்டி வடக்கு பகுதிக்கு திருப்பிவிட்டால் வறண்ட நிலங்கள் பசுமை நிறைந்த விளைநிலங்களாக மாறும் என உணர்ந்தார். இதற்கான திட்டத்தை சுமார் 75 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்ற ஆங்கிலேய அரசின் அனுமதியை பெற்றார். இதையடுத்து 1895ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி அணை கட்டும் பணிகள் தொடங்கின. எனினும் காட்டாற்று வெள்ளத்தில் முதலில் கட்டிய அணை அடித்துச் செல்லப்பட்டதால் புதிய அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்துவிட்டது. இதையடுத்து இங்கிலாந்துக்கு சென்ற பெனிக்விக் தனது குடும்ப சொத்துக்களை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு வந்து தனது சொந்த செலவில் முல்லை பெரியாறு அணையை கட்டி முடித்தார். பெனிக்விக்கின் தியாகத்தை போற்றும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேனி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லையில் உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் 1.25 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டுவதற்காக 2012ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து மணிமண்டபம் கட்டும் பணிகள் துரிதமாக நடைபெற்றன. கடந்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெனிக்விக்கின் வெண்கல சிலையையும் மணிமண்டபத்தையும் திறந்து வைத்து உரையாற்றினார்.
பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடியா உயர்த்தி கொள்ளலாம்னு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியதன் அடிப்படையில மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வை குழுவினர் முல்லை பெரியாறு அணை பகுதியில ஆய்வு நடத்தினாங்க. இதன் தொடர்ச்சியா முல்லை பெரியாறு அணையின் மதகுகள் இறக்கிவிடப்பட்டிருக்கு. மேற்பார்வை குழு நடத்தின ஆய்வு பற்றியும் முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பற்றியும் இப்போ விரிவா பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் சட்ட போராட்டத்தின் விளைவாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் மேற்பார்வை குழுவை மத்திய அரசு அமைத்தது. இதனைத் தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் முதற்கட்ட நடவடிக்கையாக மேற்பார்வை குழுவின் தலைவரான மத்திய நீர்வள ஆணைய முதன்மை பொறியாளர் திரு LAV நாதன், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் திரு M சாய்குமார், கேரள நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திரு குரியன் ஆகியோர் அடங்கிய குழுவினர் முல்லை பெரியாறு அணையில் கடந்த 17ஆம் தேதி ஆய்வு நடத்தினர். பிரதான அணை, பேபி அணை மற்றும் மதகு பகுதிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த மேற்கொள்ளப்பட்ட அனைத்து பணிகளையும் மேற்பார்வை குழுவினர் பார்வையிட்டனர். இதனையடுத்து அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் வகையில் அணையின் 13 மதகுகளும் இறக்கிவிடப்பட்டன. இந்த ஆய்வினை தொடர்ந்து மேற்பார்வை குழுவினர் தமிழக மற்றும் கேரள அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு LAV நாதன் தலைமையிலான குழுவினர் முல்லை பெரியாறு அணையை மேற்பார்வையிட 5 பொறியாளர்களை கொண்ட துணைக்குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும், இதில் தமிழகம் சார்பில் 2 பிரதிநிதிகளும், கேரளா சார்பில் 2 பிரதிநிதிகளும், மத்திய அரசு சார்பில் ஒருவரும் இடம்பெறுவர் என்றும் தெரிவித்தனர். மெயின் டேமு, பேபி டேமு, ஸ்பில்வே எல்லாத்தையும் இந்த பார்த்ததுக்கு அப்புறம் 142 ரைஸ் பண்ணுறது, அதை பற்றி பேசும்போது அதை பற்றி ஒன்றும் இஷ்யூவே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டில் கிளியர் கட்டாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுத்தது. வாட்டர் லெவல் என்ன இருக்குது, சீப்பேஜ் என்ன இருக்குங்கிறது பார்த்து அதை அவங்க ரிப்போர்ட் ஏதாவது அப்சர்வேஷன் அவங்களது இருந்ததுன்னா அதோட கூட அவங்க அந்த மெயின் கமிட்டி, சூப்பர்வைசர் கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணும். மேலும் இந்த துணைக்குழு முல்லை பெரியாறு அணையை வாரம் ஒருமுறை ஆய்வு செய்து மேற்பார்வை குழுவுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க முல்லை பெரியாறு அணையோட நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்காக எடுத்த திடமான, உறுதியான, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் பற்றியும், உச்சநீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு முன்பும் தமிழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட வலுவான வாதங்கள் பற்றியும் 37 ஆண்டுகளுக்கு பின்னால கிடைச்சிருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பத்தியும் சட்டப்பேரவையில உரையாற்றிய பகுதியை இப்ப பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்ற தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு எனது தலைமையிலான அரசு எடுத்த திடமான, உறுதியான, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மற்றும் உச்சநீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு முன்பு தமிழகத்தின் சார்பில் வைக்கப்பட்ட வலுவான வாதங்கள் மூலம் தமிழகத்திற்கு கிடைத்த நியாயமான தீர்ப்பினை அடுத்து மத்திய அரசின் ஒத்துழைப்போடு நேற்று, அதாவது 17/7/2014 அன்று முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கு மேற்பார்வை குழு எடுத்த முடிவினை அடுத்து அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்ஸ், கீழிறக்கப்பட்டன. இது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த வெற்றி. தமிழக மக்களுக்கு, குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி. இந்த நடவடிக்கை மூலம் 37 ஆண்டுகளுக்கு பின் கிடைத்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றி என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி இருக்கிறது.
இதன் மூலம் முல்லை பெரியார் நதிநீர் பிரச்சனையில் தமிழக மக்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது. தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உயிர் நாடியாக விளங்கும் முல்லை பெரியார் அணை குறித்து கேரள மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுக்கள் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டன. இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற போது எனது அறிவுரையின் பேரில் எனது தலைமையிலான தமிழக அரசின் சார்பில் எடுத்துரைக்கப்பட்ட வலுவான வாதங்களை அடுத்து முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் எனவும் அணையினை பலப்படுத்தும் எஞ்சிய பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் இப்பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசுக்கு கேரள அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் 27/2/2006 அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. பலப்படுத்தும் பணிகள் மத்திய நீர்வள குழுமம் கூறியபடி முடிக்கப்பட்டவுடன் தனிப்பட்ட நிபுணர்கள் மேற்கொண்டு ஆய்வு நடத்தி அணையின் நீர்மட்டத்தை உச்சமட்ட நீரளவான 152 அடிக்கு உயர்த்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புரை வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை முற்றிலும் அவமதிக்கும் வகையில் கேரள அரசு 2003ஆம் ஆண்டைய கேரளா நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டது. இந்த திருத்தச் சட்டத்தில் முல்லை பெரியார் அணையின் உச்சமட்ட நீரளவு 136 அடி என நிர்ணயம் செய்யப்பட்டது. கேரள அரசின் இந்த சட்ட திருத்தம் செல்லத்தக்கதல்ல என உத்தரவிடக் கோரி 31/3/2006 அன்று உச்சநீதிமன்றத்தில் எனது தலைமையிலான அரசால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தும் வகையில் மூவர் குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாண்புமிகு பாரத பிரதமரை 3/6/2014 அன்று நான் நேரில் சென்று டெல்லியில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்ததோடு அதில் உள்ள அம்சங்களை மாண்புமிகு பாரத பிரதமருக்கு விரிவாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினேன். என்னுடைய கோரிக்கையில் இருந்த நியாயத்தை புரிந்து கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆவண செய்வதாக என்னிடம் உறுதியளித்தார். அதன்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கேற்ப மேற்பார்வை குழுவை அமைப்பதற்கான ஆணையை 1/7/2014 அன்று மத்திய அரசு வெளியிட்டது. இந்த ஆணை கிடைக்கப் பெற்றவுடன் மேற்பார்வை குழு கூட்டம் உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்று மேற்பார்வை குழுவின் தலைவரை தமிழக அரசு கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் இந்த குழுவின் முதல் கூட்டம் 8/7/2014 அன்று திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலேயே முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்குரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேற்பார்வை குழுவின் இரண்டாவது கூட்டம் நேற்று, அதாவது 17/7/2014 அன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஆணையை நிறைவேற்றும் வகையில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்துவதற்கு முடிவு செய்யப்பட்டு அவ்வாறு 142 அடி வரை நீரை தேக்கி வைப்பதற்கு ஏதுவாக அடைப்பான்கள், அதாவது ஷட்டர்ஸ் இறக்கப்பட்டன. முல்லை பெரியாறு அணையோட நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாதுங்கிற எண்ணத்துல அறிக்கை வெளியிட்ட கருணாநிதியோட வஞ்சக நோக்கத்தை சட்டப்பேரவையில முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுட்டிக்காட்டினதோட உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி முல்லை பெரியாறு அணையோட நீர்மட்டம் 142 அடியா நிச்சயமா உயர்த்தப்படும்னு சட்டப்பேரவையில உறுதியா தெரிவிச்சாங்க. இந்த பகுதியை இப்ப பார்க்கலாம்.
திமுக தலைவர் திரு கருணாநிதி மேற்பார்வை குழுவின் முதல் கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் இனி என்ன செய்ய போகிறது இந்த அரசு என்ற தலைப்பில் தமிழக அரசு இந்த பிரச்சனையில் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி கணையும் தொடுத்திருந்தார். அதற்கு நான் கேரள அரசு தடை கோரி எந்த மனுவினையும் தாக்கல் செய்யாத போது கேரள அரசை தூண்டும் வகையில் திரு கருணாநிதி அறிக்கை வெளியிட்டதை கண்டித்தேன். மேலும் தமிழகத்திலே திறம்பட செயல்படும் அரசு இருப்பதால்தான் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகத்திற்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றது. மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டது. மேற்பார்வை குழு கூட்டத்திற்கான நாளும் குறிக்கப்பட்டுவிட்டது. முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 142 அடியாக நிச்சயம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்திருந்தேன். நான் தெரிவித்திருந்ததை போலவே நேற்று அணையின் அடைப்பான்கள் அதாவது ஷட்டர்ஸ் கீழே இறக்கப்பட்டு 142 அடி வரை தண்ணீர் தேக்கி வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி. வெற்றி என்பதை விட இது தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்ட நீதி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சனையில முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவங்க மேற்கொண்ட நடவடிக்கை காரணமா தமிழக மக்களோட உரிமை நிலைநாட்டப்பட்டிருப்பதா அரசியல் தலைவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழர்களுடைய உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக, தமிழ் மண்ணின் உரிமைக்காக பெற்று தந்திருக்கிற இந்த வெற்றியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 37 ஆண்டு கால தமிழகத்தினுடைய கோரிக்கையை, போராட்டத்தை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2002ஆம் ஆண்டு நீதிமன்றத்திற்கு சென்று அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு அவர் வழக்கு தொடுத்த காலத்திலிருந்து, அதுவும் நம்முடைய ஆட்சி. 2006 உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றதும் நம்முடைய ஆட்சி. 2012 நமக்கு உரிய உரிமையை உச்ச நீதிமன்றம் வழங்கியதும் நம்முடைய ஆட்சி. தமிழக இந்திய அரசியல் வரலாற்றில் போர்க்கால அடிப்படையில் தமிழர்களுடைய உரிமையை, தமிழர்களுடைய நீதியை மீட்டெடுத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழக மக்களுடைய உரிமையை ஒரு சொட்டு கூட, 1% கூட விட மாட்டேன். இந்த உரிமையை பெற்றுத் தருவதில் இந்த முதல்வராக, இந்த மக்களினுடைய முதல்வராக இருப்பேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் நமது தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயரத்தில் தண்ணீர் திறந்து விடுவதற்குரிய நடவடிக்கை துவங்கி இருப்பது 5 மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, அனைத்து அரசியல் அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமே மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழக அரசும் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த முன்முயற்சி, அந்த நடவடிக்கை என்பது பாராட்டிற்குரியது, வாழ்த்துதலுக்குரியது. உருண்டை எங்கும் வாழுகிற தமிழினத்தை இவக்குள் விரியாக இருத்தி தம் உயிரை காக்கிற தமிழினத்து கவசம் மாண்புமிகு அம்மா அவர்கள். மக்களால் நான், மக்களுக்காக நான், மக்களோடு நான் என்ற மாதவத்தில் வாழ்கிற மாதரசு மாண்புமிகு அம்மா அவர்கள். மண் பயனுற மாநிலத்த உரிமைக்கு ஓயாது ஒலிக்கிற ஒப்பில்லா போர் முரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். முல்லை பெரியாரிடம் முடிசூடினார் மாண்புமிகு அம்மா அவர்கள். நம் தாயிருக்க பயமில்லை, இனி தண்ணீருக்கு பங்கமில்லை. நம் தாயிருக்க பயமில்லை, இனி தண்ணீருக்கு பங்கமில்லை. விவசாயிகளோட வாழ்விலையும் பொதுமக்களோட நலன்லையும் அக்கறை கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முல்லை பெரியாறு அணையோட நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளால தற்போது கிடைச்சிருக்கிற வெற்றி தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதா தெரிவித்துள்ள விவசாயிகள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. முல்லை பெரியாறு அணையில் 136 அடி இருக்கும்போது இருபோக விளைச்சலுக்கே கேள்விக்குறியா இருந்துச்சு. இப்போ அம்மா கேஸை போட்டு தீர்ப்பாகி நம்ம இதில் 136, 142 அடியாக
அம்மா பெருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இன்னும் விவசாயம் பண்ணும்போது ஜனங்களுக்கு, கூலி ஆட்களுக்கு எல்லாம் விவசாயத்தில் வந்து நல்லா செலும்பாகி போங்க, நிறைய ஆளுகளுக்கு வேலை கிடைக்கும். கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயத்திலிருந்து எல்லாமே அம்மாவுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 142 அடியை ஒதுத்ததுனால பல லட்சம், இந்த 5 மாவட்டத்தில் பல லட்சம் பேர் நாங்கள் உழைக்கிறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு இப்போ இன்னைக்கு நாங்கள் பசியாத கஞ்சி குடிக்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த அம்மாவை எங்களுக்கு தெய்வமாக வாழணும், 100 ஆண்டு காலம் வாழணும், எங்களுக்கு அதே ஒரு சந்தோஷம். இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சனையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதற்கு அடைப்பான்கள் கீழிறக்கப்பட்டதன் விவரத்தை விரிவாக பார்த்தோம். இதேபோன்று மற்றொரு நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் பிற நலத்திட்டங்கள் குறித்து பார்ப்போம். ஒளிமயமான தமிழகத்தை உருவாக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எண்ணற்ற தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மற்றொரு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்க்க தரிசனத்துடன் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.